அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கை தமிழ் டுட்டோரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் வந்து மிகவும் முக்கியமானது என்னென்னா கஸ்டம் தம்ப்நெயில்ஸ். அதாவது நம்ம போடுற வீடியோவை வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு இமேஜ் போடுவோம்ல, அதுதான் வந்து கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த வீடியோ வந்து எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது உள்ளே இருக்கிறது. பட் அந்த கஸ்டம் தம்ப்நெயில்ஸை பார்த்து தான் நிறைய பேர் வந்து உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க. அப்போ நமக்கு வந்து வியூஸும் வந்து அதிகமாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிசி லேப்டாப் இருந்தால் லேப்டாப் கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப் வச்சு. அப்படி இல்லாட்டி அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கூட இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருந்தால் கூட போதும் உங்கள்கிட்ட. அது வந்து பிக்சல் லேப் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிக்சல் லேப் வந்து மொபைல் ஆப் வந்து இந்த கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நான் அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி ஒரு கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் வந்து இந்த பிக்சல் லேப் மொபைல் ஆப்பில் வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இதோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து தேவைப்பட்டால் இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் மட்டும் எப்படி இந்த பிக்சல் ஆப்பில் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் யூடியூப்பில் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ்க்கு வந்து அது சைஸ் இருக்குது. அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் சைஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ப்ரோஃபைல் பிக்சர், யூடியூப் சேனல் பேனர், யூடியூப் தம்ப்நெயில்ஸ்னு இருக்கும். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு சைஸ் தெரிஞ்சால் சைஸ் கிளிக் போட்டு பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த டேட்டா அந்த நான் சொன்ன மாதிரி யூடியூப்போட தம்ப்நெயில் கிளிக் பண்ணால் வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே வந்து எனக்கு ஒயிட் கலர் தான் பிடிக்கும். நான் வந்து ஒயிட் கலரை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஒயிட் கலர் ரெடி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஹவு டு மேக் எ யூடியூப் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இப்போ டைப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் வந்து போங்க ஃபாண்ட்டுக்கு. இப்போ நியூ டெக்ஸ்ட் இருக்குது. ஜஸ்ட்டு நான் வந்து ஹவு டு மேக்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயிட் கலர் இதுவும் ஒயிட் கலர் தான் தெரியல. நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ இதுக்கு வந்து போல்டு தேவைப்பட்டால் நம்ம போல்டு கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஃபாண்ட் சைஸ் தேவைப்பட்டால் ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிக்சல் ஆப்பு. நானும் வந்து இதில் தான் நிறைய எல்லா வீடியோஸ்க்குமே மேக்ஸிமம் இதில் தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஒரு சில வீடியோஸ்க்கு தான் நான் வந்து அடாப் ஃபோட்டோஷாப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஹவு டு மேக்கே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை பண்ணால் நம்ம வந்து சென்டரில் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற இந்த லைன்லாம் காட்டுறோம். நமக்கு இந்த ஈஸியாக இருக்கும் சென்டரில் வைக்கிறதுக்கு. இப்போ தான் யூடியூப் நம்ம டைப் பண்ணணும். நான் வந்து யூடியூப்க்கு வந்து நிறைய எம்ப்ளமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். பார்த்தீங்கன்னா இங்கே யூடியூப்புங்கிற எம்ப்ளம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். பாருங்க, இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு பிக்சர் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. ஹவு டு மேக் ஏ யூடியூப்னு வந்துருச்சு. இப்போ கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணணும். திருப்பி இந்த ஏ வந்து ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட்னு இருக்கும். புது டெக்ஸ்ட்டுக்கு வந்து நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி கீழே எடிட்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து எரஸ் பண்ணிடுங்க. இப்போ கஸ்டம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். தம்ப்நெயில்ஸ். ஸோ தம்ப்நெயில் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தேவைப்பட நீங்கள் வந்து ஃபாண்ட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் கூட எல்லாமே. நான் இதுக்கு வந்து பிளாக் கலர் தான் கொடுக்குறேன். கலர் கொடுத்துட்டு போல்டு கொடுத்துக்குங்க. தேவைப்பட்டால் போல்டு கொடுத்துக்கலாம். போல்டு கொடுத்தா நல்லா தெளிவாக தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் யூடியூப் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியாக வந்து நான் வந்து இந்த யூடியூப் தம்ப்நெயில்ஸ் வந்து உருவாக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே வந்து இந்த மாதிரி ஈஸியாக அந்த பிக்சல் ஆப் மொபைல் ஆப் வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சம்மந்தப்பட்ட டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்து நிறைய வரப்போகுது. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிக்சல் ஆப் மொபைல் ஆப் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். இது நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து இது டோட்டலாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து தரேன் இந்த ஆப்பை பற்றி. சரிங்களா?